Hello guys, welcome to Today's Cricket channel. வீடியோ நம்ம எதை பற்றி பார்த்தீங்கன்னா பேரப்பத்தில் இருக்கேன். பிக் பாஸ் சீசன் 8 அஃபிஷியலாக விஜய் சேதுபதி தான் ஹோஸ்ட் பண்ண போகிறான்றது அஃபிஷியல் நியூஸில் வந்துருச்சு. இப்போ வந்து விஜய் சேதுபதி அவர் அறிவிச்சதுக்கப்புறம் மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு பிக் பாஸ் சீசன் 8 தமிழுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் இருக்குது, மக்கள் எந்த மாதிரியான கருத்துக்களை சொல்கிறாங்க, விஜய் சேதுபதி அவரை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா இல்லையான்றதை பற்றில இந்த வீடியோ நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போகிற வீடியோ உடனே நோட்டிச்சிடும், நீங்கள் உடனே வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் வந்து ஒரு செம்மையான ஒரு ப்ரோமோக்கெல்லாம் விட்டு கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்திருக்காங்க. ஏன்னா ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த ப்ரோமோவில் வந்து கமெண்ட் பாக்ஸில் நம்ம எந்தெந்த ஆதங்கத்தெல்லாம் தெரிவித்தோமோ, எந்தெந்த கருத்துக்கெல்லாம் தெரிவித்தோமோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு ப்ரோமோவாக ரிலீஸ் பண்ணார். நம்ம விஜய் சேதுபதி அவரும் அந்த இதில் வந்து சூப்பராக மேட்ச் பண்ணி சூப்பரான ஒரு ப்ரோமோ பார்க்கும்போது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஜாலியாக இருந்துச்சு. ப்ரோமோ பார்க்கும்போது ப்ரோமோவை எரிச்சல் படுத்துகிற மாதிரி இல்லை. ப்ரோமோ பார்க்கும்போது ஓகேடா நல்லா தான் இருக்குது, விஜய் சேதுபதி ஹோஸ்ட் பண்ணால் நல்லா தான் இருக்கும் போல், நல்லா தான் ஒரு டியூன் பண்ணுவார் போல் இந்த கேம் ஷோவை அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் தான் வந்துச்சு. ஏன்னா வந்து ப்ரோமோ வந்து அந்தளவுக்கு இம்ப்ரெஸ் ஆன ஒரு ப்ரோமோ தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன ஒரு சோகமான ஒரு விஷயம்னா, பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும், விஜய் டிவி பொறுத்த வரைக்கும் ப்ரோமோக்கெல்லாம் வந்து ப்ரோமோ கட்லாம் தரமாக பண்ணுவாங்க. அதில் அடிச்சுக்க அவங்கள விட்டால் யாருமே கிடையாது. ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் கட் பண்ணுவாங்க. மொக்க சீரியலுக்கே வேறு லெவலில் ப்ரோமோ கட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு கிராண்ட் பிக் கேம் ஷோக்கு வந்து எந்த அளவுக்கு ப்ரோமோலாம் ஐடியா பண்ணி எந்த அளவுக்குலாம் நவுத்திருப்பாங்கன்றது தெரியும். அதே மாதிரி ப்ரோமோ வந்து சூப்பராக வந்திருக்கு. ப்ரோமோ இம்ப்ரெஸ் ஆகிறதோட ஒரு 2 மடங்கு போய் ஒரு நல்லா இருக்குது, சூப்பரான ஒரு ப்ரோமோ. விஜய் சேதுபதி அவர் வந்து ஹோஸ்ட் கரெக்டாக தான் இருப்பார், அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. முன்னே ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு. இப்போது இந்த கேம் ஷோவில் வந்து நம்ம விஜய் சேதுபதி எப்படி எடுத்துகிட்டு போக போகிறாரு, நம்ம கமல் சார் பார்த்த வரைக்கும் அவர் ஒரு கண்ணோட்டத்தில் அவர் ஒரு ஆங்கிளில் வந்து கேம் ஷோ எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தார். இப்போ விஜய் சேதுபதி அவர் வந்ததுக்கப்புறம் விஜய் சேதுபதி அவர் வந்து எந்த அளவு இந்த மாதிரியான ஒரு கேம் ஷோ வந்து எப்படி வந்து ஆங்கிள் எடுத்துகிட்டு போவான்றதை பார்க்கறதுக்கு நம்ம வெயிட் பண்ணிருக்கேன். ஒரு நம்ம கமல் சார் வந்து ஆசை திட்டாமல் பதமாக பேசி பதமாக அவரோட நாலேஜுக்கு அவரோட புரிதலுக்கு ஒரு விஷயங்களாக சொல்லுவார். கமல் சார் சொல்கிறது நிறைய பேர் அங்கே வந்து கேட்பாங்க. அப்புறம் கமல் சார் லைட்டாக திட்டினாலே வந்து அங்கே வந்து அவங்களுக்கு சோகமாயிருவாங்க. இப்போ வந்து விஜய் சேதுபதி வந்து எந்த மாதிரி டியூன் பண்ண போகிறாரு, அதே மாதிரி கமல் சார் மாதிரியே கொஞ்சம் சாஃப்டாக டீல் பண்ணுவாரா இல்லை வந்து கொஞ்சம் ஆசாக டீல் பண்ணுவாரான்றதுலாம் பிக் பாஸ் ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் பார்க்கணும். பிக் பாஸ் வந்து இப்போ வந்து எந்த டேட்டில் வரப்போகுது அப்படின்னா அக்டோபர் எண்டில் தான் ஆரம்பிக்கிறதா பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து இப்போ தான் வந்து விஜய் சேதுபதி அவர் வந்து புது ஹோஸ்ட் மாற்றிருக்காங்க. அதனால் விஜய் சேதுபதி அவர் வந்து மக்கள் மத்தியில் வந்து தெரிய வரணும், மக்களுக்கு பிடிக்க வைக்கணும். அதனால் வந்து இந்த ஒரு 2-3 ப்ரோமோ வரும். அதுக்கப்புறம் தான் வந்து பிக் பாஸ் சீசன் 8 வந்து தமிழ் ஆரம்பிக்கும். அக்டோபர் எண்டில் வந்து ஆரம்பிச்சிடும். அக்டோபர் ஒரு 15, 20 இந்த டேட்டில் ஆரம்பிச்சிடும்ன்றது இந்த சந்தேகம் இல்லை. நிறைய பேர்த்த வந்து இப்போ கண்டஸ்டன்ஸ்க்கு வந்து நிறைய பேரை கூப்பிட்டுருக்காங்க. ஒரு சில கண்டஸ்டன்ஸ் வந்து ஃபைனல் கூட பண்ணியிருக்காங்க. அதை பற்றிலாம் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். யாரெல்லாம் ஃபைனலாக இருக்கா, யாரெல்லாம் பிக் பாஸ்க்குள்ளே போகிறா, கண்டிப்பாக 100% யாரெல்லாம் பிக் பாஸ் சீசன் 8 தமிழுக்குள்ளே போகிறான்றதை பற்றி அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் வந்து மக்கள் புரிதல் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்கள் வந்து விஜய் சேதுபதி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா வந்து விஜய் சேதுபதி அவரும் நம்ம மக்கள் நாயகன்ற பேர் இருக்குல்ல, மக்களோட கருத்துக்களை அவர் கேட்பார், மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் வந்து ஹோஸ்ட் பண்ணுவார். அங்கே உள்ளே இருக்கிற 15 பேரை நல்லா கமலுக்கு அப்புறம் விஜய் சேதுபதி அவர் சொல்லியிருக்கீங்க. விஜய் சேதுபதி அவரும் கமல் மாதிரியான ஒரு இதில் வந்து நல்லா டீல் பண்ணுவார், ஹோஸ்ட்டை வந்து நல்லா பண்ணுவார், நல்லா 15 பேரை வந்து நல்லா வழி எடுத்துகிட்டு போவார் கேம்ஸோட அப்படின்னு மக்களும் நம்புகிறாங்கன்றத 100% சொல்லி தான் ஆகணும். ஏன்னா வந்து ப்ரோமோ ரிலீஸாக இருக்குது. அப்புறம் மக்கள் வந்து எப்படி பேசுகிறாங்க அப்படின்னா விஜய் சேதுபதி அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அவர் வந்து நல்லா தான் பண்ணுவார்ன்ற அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் வந்து விஜய் சேதுபதி அவர் பிக் பாஸ் சீசன் 8 தமிழுக்கு ஹோஸ்ட்டாக வந்ததுனால ஒரு எதிர்ப்புமே வரல. ஏன்னா வந்து அவர் நல்லா தான் பண்ணுவார் நம்பிக்கை தமிழ்நாட்டு மக்கள் மேலே இருக்குது. ஏன்னா வந்து அவர் ஏற்கனவே பேட்டிகளாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவர் மக்கள் மத்தியில் பேசுகிற விதமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ சாதுவாக பேசுவார். அதனால் வந்து மக்களுக்குமே விஜய் சேதுபதி வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து விஜய் சேதுபதி வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி எடுத்துக்கிறாருன்றதை பார்க்கணும், எப்படி யூஸ் பண்ணிக்கிறாருன்னு பார்க்கணும். இது வந்து 2 கட்டாக நம்ம சொல்லணும். ஒன்று வந்து பாசிட்டிவாக அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒன்று வந்து நெகட்டிவாக அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் வந்து கமல் சாருக்கு எப்படி அமைஞ்சிச்சின்னு தெரியும், போன சீசன் எந்த மாதிரி போச்சுன்னு தெரியும். அதனால் வந்து விஜய் சேதுபதி அவரை எப்படி ஹேண்டில் பண்ணி பாசிட்டிவ்லேயே போகிறாரா இல்லை நெகட்டிவாக கொஞ்சம் சைடு வருமானன்றதை பற்றிலாம் பொறுத்து தான் பார்க்கணும். விஜய் சேதுபதி பொறுத்த வரைக்கும் நல்லா மேட்ச் பண்ணி சூப்பராக கொண்டு போவான்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன தோணுன்னா, பர்சனலாக விஜய் சேதுபதி வந்து சூப்பராக ஹோஸ்ட் பண்ணுவார், கண்டஸ்டன்ஸை ஜாலியாக வச்சுப்பார், வேறு லெவலில் எடுத்துகிட்டு போவார்னு நினைக்கிறேன். சனி ஞாயிறான ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். மக்கள் வந்து டிவி போட்டு பார்த்து விஜய் சேதுபதி அவரோட பேச்சு கேட்டு ரசிப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்குன்னு நம்புகிறேன். ஓகே கைஸ், நீங்கள் நினைக்கிறீங்க பிக் பாஸ் சீசன் 8 தமிழில் விஜய் சேதுபதி அவர் வந்து ஹோஸ்ட் அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க, அவர் வந்ததுனால உங்களுக்கு எப்படி இருக்குது, அவர் கரெக்டாக இருப்பாரான்றது உங்களோட கருத்துக்களை மறக்காமல் மிஸ்டர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக், சப்ஸ்கிரைப் டு டிஎஸ்கே சேனல்.